அந்த பெண்ணு பேசும்போது என்ன ஒரு மனக்குமுறல்ங்கிறது நீங்க பாருங்க, எவ்வளவு உணர்வு பூர்வமா பேசிருக்கு. என்ன உடல் ரீதியா எல்லா இடத்துலயும் கடிச்சு அடிச்சு அப்படியே காயமாக்கி அந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க சார். நாங்க வந்து இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியல. எங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு நான் வந்து 8 முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கங்கிறாங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதாலதான் எங்களால எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. அப்ப நாங்க சூசைட் பண்ணி சாவணுமா? எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் நம்ம வளர்த்து விட்டுருக்கோம், எந்த மாதிரியான ஒரு நீதித்துறை இது, எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமா கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து டிஎம்கே அரசுக்கு, இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரு செருப்படி தான். டிஎம்கே மேன் அப்படிங்கறதுனால என்ன யாரும் தொடமாட்டானுங்க. என் மேல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வழக்கு பதிய முடியாது. அப்படியே வழக்கு பதிஞ்சாலும் உங்களை கூப்பிட்டு 2 தட்டு தட்டி வழக்கை வாபஸ் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% மேல இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உண்மை வெளியில வரல. உண்மை வெளியில வரவே வராது. அந்த அளவுக்கு இவங்க வந்து பண்ணிடுவாங்க டிஎம்கே காரங்களாம். அன்பில் மகேஷனுடைய பிஏ உமாமே, அவரு பேர் கூட இது. இன்னையிலேருந்து 2026 எலெக்ஷனுக்கு முன்னால வரைக்கும் தொடர்ச்சியா ஏதாச்சும் ஒரு போராட்டம் தினந்தோறும் தமிழகத்தில் வெடிக்கும். அதுவே மு.க. ஸ்டாலின் அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறப்போகிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படிங்கிற பெயர்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு வந்து திமுக ஆட்சியை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் திமுகவினுடைய இளைஞரணியில் இருக்கக்கூடிய தெய்வ செயல் அப்படிங்கிற நபரால வந்து பாலியல் அத்துமீறல் வந்து பண்ணியிருக்காரு. அவர் மூலியமா திமுகவில் இருக்கக்கூடிய பல சார்களுக்கு வந்து இரையாக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் செய்தியாக வந்திருக்கு. யார் அந்த பல சார்? இது என்ன அலங்கோல ஆட்சி அரக்கோணமே சாட்சி எப்படி பார்க்குறீங்க? பொள்ளாச்சி ஞாபகம் வருது எனக்கு. அதான் முடிஞ்சிருச்சா? பொள்ளாச்சியில் கூட என்னுடைய இது என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இளைஞர்கள்லாம் வந்து பெண்களை கவர்றாங்க, அவங்கள வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, வீடியோ போடுறாங்க, வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண்களை மற்றவர்களுக்கு அனுப்பி அதில் சம்பாதிக்கிறாங்கங்கிற மாதிரி என்னுடைய ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. பட் 9 பேரை தான் வந்து நீதிமன்றம் இது பண்ணியிருக்கு. பட் இது வந்து சாதாரணமாக டிஎம்கே நடக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக, நான் வந்து இப்போ சொல்லலை சார், ரொம்ப வருஷமாகவே நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய வயது 70, நான் 35 வருஷமாக நான் டிஎம்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 40 வருஷமாக, 1971க்கு அப்புறமா. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்குது. அந்த காலம்லாம் ரொம்ப இலைமறை காயாக இருக்கும், இன்றைக்கி ரொம்ப வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதியுடைய பையன் பற்றி ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா? வீடியோ ஸ்டில் ஃபோட்டோலாம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, ஏதோ வெளிநாட்டு பெண்களெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிற மாதிரியும் மது பாட்டில் கையில் வச்சுக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு சிகரெட் கூட மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. அதாவது கெட்ட பழக்கங்கள், அதாவது 17-18 வயசு பையனுக்கு வரக்கூடாத கெட்ட பழக்கங்கள் வந்த மாதிரியான சில வீடியோக்கள்லாம் எனக்கு அதெல்லாம் வந்து மறந்து போக மாட்டேங்குது. நானும் அதை மறக்க முயற்சி பண்ணுறேன். இன்பநிதியை தானே சொல்கிறீங்க? அவருடைய பையன் அந்த இதெல்லாம் எனக்கு மறக்கிறதுக்கு ஆசை. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கலாச்சார சீரழிவை டிஎம்கே காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு என்ன ட்வீட் போட்டாங்க தெரியுமா? என்ஜாய் ராஜா, வாழ்க்கையை அனுபவி. இந்த மாதிரி அதில் வந்து அந்த ட்வீட்டு கீழே ரீட்வீட்டு, அதுக்கு கீழே வந்து ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டுட்டு அதுக்கு கீழே நீங்கள் அந்த டிஎம்கே ஃபேவரபிள் தளமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பின்னூட்டங்கள்லாம் இப்படி தான் எழுதியிருப்பாங்க. என்ஜாய் ராஜா, அனுபவி ராஜா, அடுத்த கலைஞர் நீதான். கலைஞருக்கே போயிட்டார் அவங்க, ஜூனியர் கலைஞர். ஆமாம், இது ஜூனியர் சப் ஜூனியர் கலைஞர் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு ஒரு கலாச்சார சீரழிவு அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்குது. ரெண்டாவது என்ன தெரியுமோ, அவங்க வந்து பெரியாரின் சீடர்கள் அப்படின்னு சொல்லி தாங்களே சொல்லிக்கிறாங்க, அதை பெருமைப்படுறாங்க. பெரியார் எப்படி இருந்தார் நீங்கள் சொல்லுங்கள்?
திருப்பி நான் வந்து பெரியார்கிட்டலாம் போக அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு ரொம்ப சிம்பிள். ஆமாம், அந்த இவ்வளோ தூரம் நம்ம போக அவசியம் இல்லை. ஆனால் கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிறது டிஎம்கேனுடைய அடிமட்டத்திலேருந்து ஆரம்பித்து மேலேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் இருக்கிறது தான். ஸோ இந்த சம்பவத்தில் வந்து ஒரு பெண், அந்த பெண் பேசும்போது என்ன ஒரு மனக்குமுறலுங்கிறது நீங்கள் பாருங்கள், எவ்வளவு உணர்வு பூர்வமாக பேசியிருக்கு. சார் நாங்கள் வந்து இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் சார், ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியல, எங்கள் அப்பாவை கூட்டிக்கிட்டு நான் வந்து 8 முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கங்கிறாங்க, யாருமே இது பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறமா யாரோ ஏடிஎம்கே மேன் கூப்பிட்டு, ஏடிஎம்கே எம்எல்ஏவோ யாரையோ கூப்பிட்டு, எக்ஸ்எம்எல்ஏவோ அவங்கள கூப்பிட்டு அவங்க மூலமாக தான் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று கேட்குது, நாங்கள்லாம் ஒரு சாதாரண ஒரு மனித உரிமைக்காக இவ்வளவு பாடுபடுறோம், ஆனால் நீங்கள்லாம் வந்து பெரிய பெரிய குற்றங்கள் பண்ணினவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஜாமீனில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் நம்ம வளர்த்து விட்டுருக்கோம், எந்த மாதிரியான ஒரு நீதித்துறை இது, எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து டிஎம்கே அரசுக்கு, இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரு செருப்படி தான். எப்படி வந்து ஒரு மூதாட்டி வந்து டிஎம்கே மு.க. ஸ்டாலின் போஸ்டருக்கு செருப்படிச்சாங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு செருப்படி கேள்வி தான் இது. ஆனால் இந்த அரசு உண்மையிலேயே இதை இந்த வழக்கை கொண்டு போய், அதுவும் பாருங்கள் அந்த பையனோட பேர் அழகான பேர், தெய்வ செயல் அப்படின்னு பேர். தெய்வ செயல்னா என்ன, ஆக்ட் ஆஃப் காடு. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு பெயரை வச்சுக்கிட்டு இந்த பசங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதுக்கு பின்னால் இருக்கிற காரணம், பின்னால் இருக்கிறது வந்து டிஎம்கேனுடைய பண்பாடு கலாச்சாரம், அந்த டிஎம்கேனுடைய டிஎன்ஏல இருக்கிற கலாச்சார சீரழிவு ஒன்று. ரெண்டாவது, டிஎம்கே மேன் அப்படிங்கிறதுனால என்னை யாரும் தொடமாட்டானுங்க, என் மேலே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வழக்கு பதிய முடியாது, அப்படியே வழக்கு பதிஞ்சாலும் உங்களை கூப்பிட்டு 2 தட்டு தட்டி வழக்கை வாபஸ் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவான் அவன். அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே, எல்லா போலீஸ் ஸ்டேஷனுமே அதான் நடந்துக்கிட்டு. டிஎம்கே கார மேலே எவனுமே வழக்கு போட முடியாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மற்ற குற்றங்கள்லாம் எப்படி நடக்கிறதோ அதெல்லாம் அப்படியே டைல்யூட் பண்ணிட்டு, இப்போ இவர் இருக்கார் பாருங்க, அப்படியே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் கூட உடனே ஜாமீனில் விட்டுடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க அந்த காழ்ப்புணர்ச்சி, அந்த பழிவாங்கும் நடவடிக்கையெல்லாம் அவங்க எடுப்பாங்க. ஒரு பொண்ணு முன்னால் வந்து தைரியமாக பேசியிருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசனுடைய கடமை. இவங்க அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆல் செட் அண்ட் டன், டிஎம்கே வந்து இன்றைக்கி டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகிப்போச்சு. அதாவது சாராய ஊழல் எக்ஸ்போஸ் ஆகிப்போச்சு, மற்ற எல்லா ஊழல்களும் எக்ஸ்போஸ் ஆகிப்போச்சு. இந்த மாதிரியான ஞானசேகரன் டைப்பு, இதுவும் ஞானசேகரன் டைப் தானே. ஞானசேகரன் கூட உங்களுக்கு வந்து நிறையா சார்களுக்கு தானே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த பெண் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மனம் வருந்தி பேசியிருக்குதுன்னு பாருங்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஊர் அரக்கோணத்தில் இது நடக்கிறது அப்படின்னு சொன்னேன்னா, அரக்கோணத்தில் இருக்கிறவங்க, அரக்கோணத்தில் இருக்கிற பிரபலங்கள் யார், அரக்கோணத்தில் இந்த பெண்களை உபயோகப்படுத்திய தொழிலதிபர்கள் யார், அரசியல்வாதிகள் யார், நிர்வாகிகள் யார், இதெல்லாமே நம்ம பார்க்கணும். இதே மாதிரி மற்ற எல்லா இடங்கள்லையுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் என்சிஆர்பி லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% மேலே இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு வந்து இதை நீங்கள் வந்து திராவிட மாடல் சொல்லுவீங்களா, அதாவது அமைதி பூங்கா அப்படின்ட்டு ஆளுநர் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இது மாறி போச்சு. பெண்கள், டிஎம்கேல இருக்கிற பெண்கள் தான் இதை பற்றி யோசிக்கணும், அவங்க தான் இதை பற்றி யோசிக்கணும். எப்படி வந்து இந்த தொண்டர்கள் வந்து இன்றைக்கி வந்து குமுற ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதாவது முதல் குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்குது, நம்மளாம் போஸ்டர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் 3 தலைமுறையாக. அதனால் அப்படி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, டிஎம்கேல இருக்கிற பெண்களும் இது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா அது ரொம்ப நல்ல விடிவாகத்தான் இருக்கும். சார், இந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் சொன்ன அந்த ஒரு குற்றச்சாட்டு, திமுகவில் இருக்கக்கூடிய பல சார்களுக்கு இரையாக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம், அந்த பல சார்கள் யார்? நான் சொன்னேனே, ஃபஸ்ட்டு அது லோக்கலாக தான் இருக்கும். அரக்கோணத்தை சுற்றி இருக்கிற லோக்கல்ஸு, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இவர் டிஎம்கே காரர் அப்படிங்கிறதுனால அவர் டிஎம்கே காரங்களுக்கே இருக்கிற மூளை இதெல்லாம். எப்படி ஞானசேகரன் பாருங்க, பிரியாணி விற்கிறவருக்கு அழகாக ஜம்முன்னு பெண்கள்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தார், எவ்வளோ பேரும் சப்ளை பண்ணிருக்காரு யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் உண்மை வெளியில் வரல, உண்மை வெளியே வரவே வராது. அந்த அளவுக்கு இவங்க வந்து பண்ணிவிடுவாங்க டிஎம்கே காரங்கள்லாம். அதாவது அவங்களுடைய கட்சிக்காரர்களை கண்டிப்பாக அவங்க காப்பாற்றிடுவாங்க. எல்லாரையுமே இப்போ ரதீஷையும் ஆகாஷ் பாஸ்கரனையும் கூட அவங்க காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருப்பாங்க. அசோக் குமாரையும் காப்பாற்றிட்டாங்க, செந்தில் பாலாஜி காப்பாற்ற, பொன்முடியும் காப்பாற்ற, எல்லாமே காப்பாற்றியாங்க. இதே மாதிரி காப்பாற்றிடுவாங்க. அந்த பெண்களை உபயோகப்படுத்தியவர்கள் முதல்ல அங்கே உள்ளூரில் இருக்கிற அரசியல்வாதிகள்,
அரசு அதிகாரிகள், அதுக்கப்புறமா வந்து பிரபலங்கள், அதுக்கப்புறமா அரக்கோணத்துக்கு அவுட் ஆஃப் அரக்கோணம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷனில் தெரியும். ஆனால் நார்மலி இந்த பேர்கள்லாம் வெளியில் வராது. எப்படி அந்த பெண்களுடைய பெயர்கள் வந்து மறைக்கப்படுமோ அதே மாதிரி இந்த பயனடைந்தவர்களுடைய பெயரும் மறைக்கப்படும். அன்பில் மகேஷனுடைய பிஏ உமா மகேஷ், அவர் பேர் கூட இதில் அடிபடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்க, அவருடைய இதுக்கு முன்னால் கூட அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய ஊரில் ஏதோ ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் நினைக்கிறேன், அந்த பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு சிறுமியினுடைய பாலியல் சமாச்சாரத்தில் கூட அவங்க மாட்டினாங்க. அதில் கூட அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பேர் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். இது என்ன பண்ணுறது, டிஎம்கேனுடைய டிஎன்ஏ இது, அது அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறேன் சார், இவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ்ஸு, அந்த வீக்னஸை பயன்படுத்துறதுக்கு இவங்க கட்சிக்காரங்களே இந்த ராக்கெட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராக்கெட்டை பயன்படுத்திக்கிறது திருப்பியும் இதே கட்சிக்காரங்க தான். அதாவது கட்சிக்காரங்களே ராக்கெட் ஆரம்பிப்பாங்க, குற்றங்கள் புரிவார்கள், அந்த குற்றத்தினுடைய பயனை அனுபவிப்பவர்கள் உயர்நிலையில் இருக்கும் கட்சிக்காரர்கள் தான். இதை விட நாம் என்ன பண்ண முடியும்? ஆனால் அதனால தான் சொல்கிறேன், உயர்மட்டத்தில் இருக்கிற கட்சிக்காரர்கள் இதில் மாற்றுறதுனால இந்த உண்மை வெளியே வராது. இதெல்லாம் கசிஞ்ச உண்மை தான், நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் கிடையாது. நம்ம வந்து இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா தகவல் எங்கேயோ வருது, அந்த தகவலுடைய அடிப்படையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து இதை கோர்ட்டில் போயிட்டு நிற்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து ப்ராசிக்யூஷன்லாம் இவங்க கையில் தான் இருக்குது, இவங்க அதை எடுத்துக்கிட்டு போகவே மாட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க. இந்த பெண்ணினுடைய அந்த வழக்கு கூட கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் ஆயிரும். அது வந்து நிரூபணம் இல்லை, சாட்சியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதித்துறையே நம்ம கையில் தானே இருக்குது. அதனால் நாம் அதை பண்ணிடுவோம். கோர்ட்டில் போய் நிற்க மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டாங்களே, அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது சார்? அது வந்து நீங்கள் சொல்கிறது இந்த ஈரோடில் ஏதோ ஒரு வில்லேஜ்லேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க சார். அவங்களுடைய நிலம் புலமெல்லாம் வந்து அங்கே இருக்கிற டிஎம்கேக்காரன் 2011 2006 2011 ஆட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, நீங்கள்லாம் சின்ன முறைகேடு வழக்கு, இவ்வளவு நில அபகரிப்பு வழக்குகள் நடந்தன தெரியுமா உங்களுக்கு? டிஎம்கேக்காரன் கண்ணு எங்கடா எவன்டா நிலம் வச்சிருக்கான் அதெல்லாம் அப்ராப்ரியேட் பண்ணால் தான் பார்ப்பானுங்க. மிக மோசமான நில ஆக்கிரமிப்பு. போவான் கொடியை கட்டிடுவான், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வெக்கேட் பண்ண மாட்டான், என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது சார் உங்களால். கோர்ட்டுக்கு போக முடியாது சார், போலீஸுக்கு போக முடியாது சார். அந்த அளவுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே 3-2 பேர் நிலம் இழந்திருக்கிறாங்க அந்த விஷயத்தில். இவன் கூட எவன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு என்ன கேட்குறான் அவன். அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நடக்கிறது. அதாவது இவங்க வந்து அந்த மக்கள் வந்து போராடி பார்த்துருக்குறாங்க. இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாவட்டமாக போயிட்டு குறைகள்லாம் கேட்டுக்கிட்டு நமக்கு நாமே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நமக்கு நாமே நம்ம வந்து எல்லாருடைய குறைகளும் கேட்போம் சொல்லிட்டு ஒரு கிராமத்துலையும் போனீங்கன்னா ஒரு பொட்டி வைப்பாங்க. பொட்டி ஃபுல்லாக குறைகள் தான் வரும், புகார் வரும். அந்த புகாரெல்லாம் கொண்டு போய் கொட்டிடுவாங்க, அவ்வளோதான். அது வந்து தீர்க்கப்பட வேண்டிய புகார்கள் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வீடியோ 2 பேர் எடுப்பானுங்க, அதை வந்து போட்டுற வேண்டியது. குறைகள்லாம் நாங்கள் வந்து தீர்க்கிறோம் அந்த அளவுக்கு. நாங்கள் அப்படி தானே அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு குறையை அவங்க தீர்த்து வச்சுருக்குறாங்களா? அன்றைக்கி கூட நம்ம பேசும்போது நீங்கள் கேட்டீங்க, முதல்வர் முகவரின்னு ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னீங்க. அந்த முதல்வர் முகவரி திட்டம் ஆரம்பித்து இன்றைக்கி 10-15 நாள் ஆச்சு. என்ன அதில் வந்து குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கி வரைக்கும் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. அந்த திட்டம் இன்றைக்கி வரைக்கும் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே கிடையாது எனக்கு. ஒன்று அவங்க என்ன பண்ணணும், லோக்கலாக போலீஸில் போகணும், போலீஸ்காரன் ஹெல்ப் பண்ண மாட்டான், ஏன்னா நீங்கள் வந்து பெரிய ரவுடி டிஎம்கே ஆள். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, கலெக்டர்கிட்ட போய்ட்டு மகஜர் கொடுப்பாங்க. கலெக்டரு டிஎம்கே ஆள். என்ன பண்ணுவாங்க, வில்லேஜர் சார் நிலம், அவங்களுடைய நிலம்ங்கிறது அவங்களுடைய உணர்வு பூர்வமான ஒரு சமாச்சாரம். அதில் விளையிறத வச்சு தான் அவங்க வந்து வாழ முடியும். அவங்களுடைய வாழ்வு ஆதாரமே அதுதான். அதை இழந்து நிற்கிறாங்க. வேறு வழி என்ன, வாங்க இங்கே போகலாம் அப்படின்றாங்க. இங்கே அவங்க இல்லை. அந்த இடத்துக்கு அந்த செனட் ஆஃப் ரோடு, அந்த ரோடு எல்லாம் இருக்கு பாருங்க, சித்ரஞ்சன், அந்த ரோடு பக்கமே நீங்க போக முடியாது. 4 பக்கமும் பயங்கரமான ஒரு பாதுகாப்பு போட்டு வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் பக்கத்தில் போகவே முடியாது. போனீங்கன்னு சொன்னால் உடனே பஸ்ஸில் தூக்கி போட்டுட்டு உங்களை இங்கேருந்து கல்யாண மண்டபத்தில்
டாய்லெட் இல்லாத ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு 10 மணி நேரம் வச்சு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணி விட்டுடுவான். அவ்வளோதான் பண்ண முடியும். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க எவ்வளவு குறைகளை இந்த அரசு தீர்க்கிறது. மக்களோடு மக்களாக இவர்கள் நிற்கிறார்களா, மக்கள் எவ்வளவு நொந்து போயிருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ வந்து தமிழ்நாடு விவசாய அணி தலைவர் சொல்றாரு, கள் போராட்டம் அடுத்தது நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அது இன்னொரு மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும். இன்னையிலேருந்து 2026 எலெக்ஷனுக்கு முன்னால் வரைக்கும் தொடர்ச்சியாக ஏதாச்சும் ஒரு போராட்டம் தினந்தோறும் தமிழகத்தில் வெடிக்கும். அதுவே மு.க. ஸ்டாலின் அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறப்போகிறது. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.